சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 6ஆம் திகதி 5ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. சவுதி அரேபியாவில் இருந்து தாயகம் திரும்புவர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய பயணம் தொடர்பாக இந்தியாவின் மத்திய அரசு வெளியிட்டுள்ள நெறிமுறைகள். இந்தியாவுக்கு பயணிக்கும் அனைவரும் தங்களின் சொந்த துணிவில் பயணிக்கின்றோம் என்று எழுத்துப்பூர்வமான உறுதிமொழியை அளிக்க வேண்டும். அந்த அறிக்கையின்படி இந்தியா செல்லக்கூடிய பயணிகள் அனைவருக்கும் இந்திய அரசினால் கடைப்பிடிக்கப்படும் நெறிமுறைகள் பற்றிய தொகுப்பை உங்களுக்காக முதல் பார்க்க இருக்கின்றோம். பயணிகள் அனைவருக்கும் இந்தியாவுக்கு வந்தவுடன் கட்டாயமாக 14 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எழுத்துப்பூர்வமாக வழங்க வேண்டும். இந்திய விமான நிலையங்களில் பயணிகள் அனைவருக்கும் வெப்ப பரிசோதனை செய்யப்படும். அனைத்து பயணிகளும் தங்கள் மொபைல் சாதனங்களில் அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்யுமாறு கேட்கப்படுகின்றீர்கள். மருத்துவ பரிசோதனையின் போது வைரஸுக்கான அறிகுறிகள் தென்பட்டால் அவர்கள் சுகாதார நெறிமுறைகளின்படி வைரஸ் சிகிச்சை மையத்துக்கு கொண்டு செல்லப்படுவார்கள். வைரஸ் அறிகுறி இல்லாத பயணிகள் அந்தந்த மாநில அரசாங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் தனிமைப்படுத்தல் மையங்களுக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள். இந்த மையங்கள் பயணிகள் சொந்த மாவட்டங்கள் தலைமையகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அவ்வாறு செல்லும் பயணிகள் குறைந்தபட்சம் 14 நாட்கள் தனிமைப்படுத்தலின் கீழ் வைக்கப்படுவார்கள். 14 நாட்கள் பிறகு மேற்கொள்ளப்படும் பரிசோதனையில் வைரஸ் இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்கள் தங்களின் வீடுகளுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். சுகாதார நெறிமுறைகளின்படி அடுத்த 14 நாட்களுக்கு அவர்களின் உடல்நலம் குறித்து சுய கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும். சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தினால் குறிப்பிடப்பட்டுள்ளபடி சொந்த நாடுகளுக்கு செல்வதற்கான பயணச் செலவு பயணிகளால் ஈர்க்கப்பட வேண்டும். விமானத்தில் பயணிப்பதற்கு முன்பு அனைத்து பயணிகளுக்கும் வெப்ப பரிசோதனை உட்படுத்தப்படுவதை சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் உறுதி செய்யும். வைரஸ் அறிகுறி அற்ற பயணிகள் மட்டுமே விமானத்திலோ அல்லது கப்பலிலோ செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். பணிநீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்கள், விசா காலாவதி ஆனவர்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியவர்கள் உள்ளிட்ட மருத்துவ அவசர நிலை உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மாணவர்கள் மற்றும் தங்களின் குடும்பத்தில் ஏற்பட்ட மரணத்தின் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகள் தங்களின் உடல்நலம் மற்றும் தனிப்பட்ட விவரங்களுடன் முன்கூட்டியே ஒரு சுய அறிவிப்பு படிவம் ஒன்றை நிரப்ப வேண்டும். இந்தியா சென்றடைந்தவுடன் விமான நிலையத்திலோ அல்லது துறைமுகத்திலோ இருக்கக்கூடிய இமிகிரேஷன் அதிகாரிகளுடன் அந்த படிவத்தின் நகலை ஒப்படைக்க வேண்டும். விமானங்களில் பயணிக்கும் பயணிகள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். விமானம் மற்றும் கப்பல்களில் பயணிப்பவர்கள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் இராணுவ விவகாரங்கள் கூறப்பட்டுள்ள சுகாதார நெறிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். மே மாதம் 7ஆம் திகதி முதல் வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் இந்திய நாட்டினரை தாயகம் அழைத்து வருவதற்கான விமான பயண திட்ட அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சவுதி அரேபியா நாட்டிலிருந்து முதல் கட்டமாக 1000 இந்தியர்கள் முதல் கட்டமாக அவசரகால விமானங்கள் மூலம் இந்தியாவுக்கு திரும்புவார்கள். முதலாவது நாளில் சவுதி அரேபியா ரியாத்திலிருந்து கோழிக்கோட்டுக்கும், 3வது நாள் ரியாத்திலிருந்து டெல்லிக்கும், 4வது நாள் இல்லை 5வது நாள் தமாமிலிருந்து கொச்சிக்கும், 6வது நாள் ஜெத்தாவிலிருந்து டெல்லிக்கும், 7வது நாள் ஜெத்தாவிலிருந்து கொச்சினுக்கும் பயணமாக இருக்கின்றது. தமிழ்நாட்டுக்கான விமான சேவைகள் சம்பந்தமான எது அறிவிப்பும் இதுவரை பெறவில்லை. முதலாவது கிழமையில் வரவில்லை. அப்படி ஏதேனும் அறிவிப்பு வந்தால் தெரியப்படுத்துகின்றோம். விமான டிக்கெட் புக் செய்வது இது போன்ற தகவல்கள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை. அப்படி ஏதேனும் அறிவிக்கப்பட்டால் தெரியப்படுத்துகின்றோம். இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை அளிக்கப்படும் குறித்து சிறிய விளக்கம். விசா முடிந்தவர்கள், வேலை ஒப்பந்தம் முடிந்தவர்கள், சுற்றுலா விசாவில் வந்தவர்கள் மற்றும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நபர்கள், குழந்தைகள், பெரியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், விடுதலை செய்யப்பட்ட சிறை கைதிகள், படிப்பதற்காக வெளிநாட்டுக்கு வந்தவர்கள், விடுமுறையில் தாயகம் திரும்ப முயற்சி செய்யும் நபர்களுக்கு வாய்ப்புகள் கடைசியாக வழங்கப்படும். அடுத்த 6 மாதங்களுக்கு வெளிநாட்டினர் மற்றும் பிரஜைகளின் சம்பளம் 40% குறைக்கப்படுகின்றது. அடுத்த 6 மாதங்களுக்கு சவுதி அரேபியா பிரஜைகளின் சம்பளங்கள், வெளிநாட்டினரின் சம்பளங்கள் குறைக்கப்படுவதாக அரசு அறிவுறுத்தியிருக்கின்றது.
வைரஸ் தொற்று காரணமாக பெரும்பாலான பொது மற்றும் தனியார் துறை நிறுவனங்களின் அலுவலகங்களும் பணியிடங்களும் மூடப்பட்டு ஊழியர்கள் வீட்டிலிருந்தே வேலை செய்யும்படி வேண்டிக் கொள்ளப்பட்டது. ஆனால் பல தனியார் துறை நிறுவனங்களின் வேலைகளை வீட்டிலிருந்து செய்ய முடியாதன் காரணமாக லாக்டவுனை தளர்த்தி ஊழியர்களை வேலை செய்ய அனுமதிக்குமாறு பல தனியார் நிறுவனங்கள் அரசுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளது. இதன் பிரகாரம் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி மற்றும் ஊழியர்களின் நன்மைகளை கருத்தில் கொண்டு நடவடிக்கைகளை சவுதி அரேபியாவினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. லாக்டவுன் தளர்த்தப்பட்டு வேலை நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இருக்கும். அடுத்து வருகின்ற 6 மாதங்களுக்கு மட்டுமே ஊழியர்களின் வேலை நேரத்தையும் சம்பளத்தையும் குறைக்க முடியும். ஊழியர்களின் மொத்த சம்பளத்தில் 40% வரை மட்டுமே சம்பளம் கழிக்கப்பட வேண்டும். தனியார் துறை உரிமையாளர்கள் தங்கள் பணியாளர்களின் வருடாந்திர விடுமுறைகள் அவர்களின் பணி நிலைமைகளை பொறுத்து அங்கீகரிக்க உரிமை உண்டு. உரிமையாளர் ஒப்புதல் அளித்தால் ஊழியர்கள் சம்பளம் பெறாத விடுமுறை எடுக்க முடியும். தற்போதைய சூழ்நிலையில் 6 மாத காலம் முடிவதற்கு முன்னர் வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள் நிறுவனங்கள் நிறுத்த முடியாது. இருப்பினும் இந்த நடவடிக்கைகளை பயன்படுத்துவதற்கான உரிமைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்த நெருக்கடியின் போது கூட பொருளாதாரத்தை சீராக வைத்திருக்க அரசாங்கம் லாக்டவுனை தளர்த்த வேண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு முதல் திருப்பி அனுப்பும் விமானங்களில் எந்த சமூக இடைவெளிகளையும் இல்லை. ஒரு பயணிக்கு டிக்கெட் வீதம் $700 முதல் $750 வரை விமான செலவாக காணப்படுகின்றது. ஒவ்வொரு விமானமும் 200 பயணிகளை கொண்டு செல்லும் என்றும் இது பயன்படுத்தப்படும் விமானத்தின் முழு திறனை குறிக்கின்றது. சமூக தூரத்தை பராமரித்தால் ஒரு பயணிக்கு $1400 செலவாகும் என்று அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் சமூக இடைவெளி பேணப்படாது என்று விமானம் அறிவித்திருக்கின்றது. விமான கட்டணத்தை பாதியாக குறைக்க வேண்டும் என்று வைகோ கோரிக்கை விடுத்திருக்கின்றார். வெளிநாட்டில் உள்ள ஆவணமற்ற இலங்கை தொழிலாளர்களுக்கு தற்காலிகமான பயண ஆவணங்களை வழங்குவதற்கான முறைகளை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. முறையான அங்கீகார நடைமுறைகளை பின்பற்றி வெளிநாட்டில் உள்ள ஆவணமற்ற தொழிலாளர்களுக்கு தற்காலிகமான பயண ஆவணங்களை வழங்குவதற்கான முறைமைகள் குடிவரவு திணைக்களத்தினால் இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை நாட்டுக்கு மீள அழைத்து வருவதற்கான கால அளவு தொடர்பில் அரசாங்கம் தீர்மானம் மேற்கொண்டவுடன் அவர்களை நாட்டுக்கு மீள அழைத்து வருவதற்கான வசதிகளை வழங்குவதே இதன் நோக்கமாகும். இந்திய நாட்டினருக்கு மோசடி குறித்து இந்திய துணை தூதரகம் எச்சரிக்கை. இந்திய துணை தூதரகம் ட்விட்டர் பக்கத்தில் சில மோசடி கும்பல் இந்தியாவுக்கு அழைத்து செல்வதற்கான பயணத்திட்டம் தொடர்பாக அழைத்து அவர்களிடம் வங்கி விவரங்கள் பெறுவதாகவும் எங்களின் கவனத்துக்கு வந்துள்ளது. இந்தியாவுக்கு திரும்பி செல்வதற்கு பதிவு செய்த இந்தியர்களை அதிகாரிகள் அணுகுவார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் உங்களின் வங்கி விவரங்கள் மற்றும் உங்கள் பேங்க் தொடர்பான விவரங்களை கேட்க மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து விமான கட்டணங்களும் நேரடியான விமான நிறுவனங்களுக்கு செலுத்தப்பட வேண்டும் என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே இதுபோன்ற வதந்திகளை நம்பாதீர்கள். இந்தியாவுக்கு செல்ல இருப்பவர்களின் பெயர் விவரங்கள் நீங்கள் பதிவு செய்த அடிப்படையில் சவுதியில் உள்ள இந்திய தூதரகம் விமான பயணத்துக்கான நபர்களை தேர்வு செய்து தொடர்பு கொள்வார்கள். காத்திருங்கள். பயணத்துக்கான தொகையை பயனாளிகள் ஏற்க வேண்டும். புனித கபாவின் அழகிய காட்சி இது. சமூக வலைத்தளத்தை தவறாக பயன்படுத்தி மக்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் $1 மில்லியன் அபராதமும் சவுதி அரேபியா விதிக்கும் என்றும் சவுதி அரேபியா செய்திகள் தெரிவிக்கின்றன. சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அதிகாரிகளின் வேண்டுகோள். சவுதி அரேபியா குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் வீட்டிலேயே இருக்க அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். அர்ப்பணிப்புடன் நாங்கள் சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் என்றும் கூறியிருக்கின்றார்கள் பாதுகாப்பு அதிகாரிகள். உலகெங்கிலும் உள்ள 24 நாடுகளுக்கு 2 புனித மசூதிகளின் பாதுகாவலர் சல்மான் 200 டன் பேரித்தம்பழங்களை அனுப்பியிருக்கின்றார். சவுதி அரேபியா மற்றும் பிற நாடுகளுக்கான ஒரு கிழமைக்கான விமான பட்டியல் தயார் நிலையில் இருக்கின்றது. ரியாத்தில் மட்டும் ஊரடங்கு கால பகுதியில் 542 திருமணங்கள் இடம்பெற்றுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 19.89 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 50.58 புள்ளிகள். வெளிநாட்டில் உள்ள இந்தியர்களை இந்தியாவுக்கு அழைத்து வரும் நடவடிக்கைகள் ஆரம்பம் மே மாதம் 7ஆம் தேதி முதல். அதன் அடிப்படையில் அமீரகத்திலிருந்து 10 விமானங்களும், கத்தார் நாட்டிலிருந்து 2 விமானங்களும், சவுதி அரேபியாவிலிருந்து 5 விமானங்களும் மற்றும்
பஹ்ரைன் நாட்டிலிருந்து 2 விமானங்களும், குவைத்திலிருந்து 5 விமானங்கள் மற்றும் ஓமான் நாட்டிலிருந்து 2 விமானங்கள், இந்த நாடுகளிலிருந்து விமானங்கள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 15 விமானங்கள் கேரளாவுக்கும், 11 விமானங்கள் தமிழகத்துக்கும், 7 விமானங்கள் மகாராஷ்டிராவுக்கும், 11 விமானங்கள் டெல்லிக்கும் வந்து சேரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பி அனுப்பும் விமானங்களில் வருபவர்கள் மருத்துவ ரீதியான சோதனைகள் செய்யப்பட்டு 14 நாட்கள் தனிமைப்படுத்தலின் கீழ் வைக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் கூறியிருக்கின்றார். வைரஸை குணப்படுத்த உலக சுகாதார நிறுவனத்தின் ஆலோசனைகளின்படி சவுதி அரேபிய அரசாங்கம் நாட்டில் உள்ள 7 மருத்துவமனைகளில் 4 வகையான சிகிச்சை முறைகளை பரிசோதிக்கின்றது என்று சவுதி அரேபியா சுகாதார அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் இந்த மருத்துவமனைகளின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது வரை இந்த 4 சிகிச்சை முறைகளும் உலகளவில் நல்ல பலன்கள் தந்துள்ளன. மசூதிகளில் தொழுகை நடத்துவதற்கான தற்காலிக தடை நீக்குவது குறித்து புதிய தகவலை இஸ்லாமிய விவகார அமைச்சகம் அறிவித்துள்ளது. வைரஸ் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைகள் மற்றும் ஐவேளை தொழுகைகளையும் மசூதிகளில் தொழுவதற்கு சவுதி அரேபிய அரசாங்கம் தற்காலிக தடை விதித்துள்ளது. தற்போதைய நோய் தொற்று நிலைமை குறித்து ஆலோசனைகளுக்கு பிறகு தடை நீக்கம் குறித்து முடிவு செய்யப்படும் என்று டாக்டர் அப்துல் லதீப் அறிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 30,251 காணப்படுகின்றது. இறந்தவர்களின் எண்ணிக்கை 200 காணப்படுகின்றது. சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்திருந்தோம். எமது இந்த தகவல் உங்களுக்கு பயன் உள்ளதாக அமைந்திருந்தால் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சவுதி அரேபியா பற்றிய செய்தி தகவல்களுக்கு உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கும் இணைந்திருங்கள் எஃப்னா தமிழ் டிவியுடன். மேலதிக செய்திகள் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் அதை பதிவேற்றம் செய்வோம். நன்றி.